புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. புதுவையிலும் சரி, காரைக்காலிலும் சரி, புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொன்னால் அம்மாவை சொல்லலாம். என்றனா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தன்னுக்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு குழந்தையோடைய பேரும் உங்களுக்கு தெரியும், அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். இப்படி ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறதோடு நிறுத்திடாமல் அவங்க மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து பல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இவங்க பணி செஞ்சு அதில் நிறைவு அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து புத்தகங்கள் எழுதுவதை மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 நூல்களுக்கு மேல் எழுதி புதுவையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை தனக்காக தக்க வைத்து கொண்டிருக்கும் பேராசிரியர் நிர்மலா கிருஷ்ணமூர்த்தி அம்மா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். அதாவது கவிதை வானில் என்ற அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, இன்னும் பிற இடங்களில் இருந்தெல்லாம் கவிஞர்களை மற்றும் உள்ள எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை எல்லாம் இங்கு கொண்டு வந்து புதுவையிலே அறிமுகப்படுத்தினார்கள். புதுவை உலா மூலமாக புதுவையிலே இருப்பவர்களை எல்லாம் உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் கலாவிசு அவர்கள். அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். அது மட்டுமல்லாது இந்த இணைப்பிலே இணைந்து இருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். மாணவர்களுக்கு அவர்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் பார்த்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்க. அப்படிங்கிறத மாணவர்களுடைய சிந்தனையை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துருக்கு? இந்த எண்ணத்தை கொடுத்தவர் உண்மையிலேயே என்னுடைய ஆசிரியர்கள் தான். நான் சென்னையிலே படித்தேன். முதலில் அரசு உதவி பெறுகின்ற ஒரு பள்ளியில் 8வது வகுப்பு வரை படித்தேன். அதற்கு பிறகு மாநகராட்சி பள்ளிகளில் படித்தேன். அப்படி படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர்கள் 8வது வகுப்பில் தாமஸ் டீச்சர் என்னை மேலே படிக்க வேண்டும் என்று அவர்கள் தான் சொன்னார்கள். பிறகு நான் SSLC முடித்த பொழுது என்னுடைய ஆசிரியர் வேதநாயகம் அவர்கள் கட்டாயம் நீ கல்லூரியில் சேர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்றால் நிச்சயமாக நான் இன்று ஒரு பேராசிரியராக மலர்ந்திருக்கவே முடியாது. என்றால் ஆசிரியர்கள் தூண்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவையெல்லாம் தான் என்னை ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியமானவர் என்று உணர வைத்தது. அது மட்டுமல்ல, நான் முனைவர் பட்டம் ஏற்றிய பொழுது என்னுடைய நெறியாளர் மணவாளன் அவர்கள், அவர் மிகச்சிறந்த ஒப்பியல் அறிஞர், அவரும் என்னை மிக அழகாக வழி நடத்தி சென்றார். அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கமான செய்திகளையும் எனக்கு கற்றுத்தந்தார். இந்த ஆசிரியர்கள் தான் இத்தகைய சிந்தனையை என்னிடம் கடத்தினார்கள். அதை நான் ஆசிரியராக ஆன பொழுது மாணவர்கள் மீது நிறைய நம்ம அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னை தூண்டியது. காரைக்காலில் 25 ஆண்டுகள் பணியாற்றினேன். பிறகு இங்கு புதுவைக்கு 7 ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் எனக்கு மாணவர்களாக அமைந்தவர்கள் எல்லோருமே மகளிர் தான். ஔவையார் கல்லூரியில் அனைவருமே மகளிர். இங்கு காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையத்தில் பெண்கள் தான் அதிக அளவு இருப்பார்கள். ஆடவர்கள் 1-2 தான் இருப்பார்கள். எனவே எப்பொழுதும் மகளிரோடு நான் பயணம் செய்ததால் அவருடைய பிரச்சனைகள் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஏனென்றால் எமது துறையிலே பெரும்பாலும் இங்கே காஞ்சிமாமுனிவரிலே ஆண் ஆசிரியர்களாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் என்னையே நாடினார்கள். அவர்களுக்கு நான் வழிகாட்டுதலாக இருந்தேன். ஒரே ஒரு சிறு செய்தியை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த தருணத்தில். என்னுடைய மாணவர்கள் மட்டுமல்ல, அதாவது நான் அங்கே பகுதி தமிழ் Part 1 தமிழ் என்று சொல்வார்கள், அதுதான் எடுத்துக்கொண்டே இருந்தேன். அங்கே முதுகலை படிப்புகள் எதுவும் இல்லை. அங்கே பிற துறை மாணவர்களும் என்னிடத்தில் பேசுவார்கள். அப்படி ஒரு ஹிந்தி படிக்கின்ற ஒரு மாணவி என்னிடம் மிகுந்த அன்பு பாராட்டினார். அவருக்கு ஒரு காதல் பிரச்சனை இருந்தது. அவருக்கு அடிக்கடி என்னிடம் கவுன்சிலிங் செய்து கொள்வார். நான் ஒரு முறை ஒரு 4-5 நாட்கள் விடுப்பில் இருந்தேன். திரும்பி சென்ற பொழுது அவர் இறந்து விட்டிருந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டார். அப்பொழுது உடன் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் சொன்னார்கள், நீங்கள் மட்டும் விடுப்பு எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று அந்த பெண் உயிரோடு என்று சொன்னார்கள். எனவே அப்படி அந்த மாணவர்களிடம் நான் அக்கறை செலுத்தி இருக்கிறேன் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாக எல்லா ஆசிரியர்களுமே இப்படி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவா.
உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அந்த பெண் வந்து உங்களுடைய முகவரியை தெரிஞ்சுக்கிட்டாது வந்து நேரடியாக பேசியிருந்திருக்கலாம். அந்த ஒரு நிமிட நேரத்தை கடக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நான் கூட வந்து மைத்ரேயில் வந்து மைத்ரேயி அப்படின்னு ஒரு தற்கொலை தடுப்பு நிறுவனம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 5 ஆண்டு காலம் தன்னார்வலராக இருந்தேன். அப்போ தான் அந்த வலி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் நான் எழுதவே ஆரம்பித்தேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு சூழலில் தான் அங்கே வருவாங்க. அதாவது நிறைய பெண்கள் தனியாக கணவரை துறந்து எல்லாம் வாழ்வார்கள் இருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே அவர்களிடம் பெரிதும் அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு கம்பேனியனாக அவங்களிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். அப்படி ஒருவர் வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு அலுவலக ஊழியர் சொல்லியிருக்கிறார், 2-3 பேர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் மட்டும் இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே காஞ்சி மாமனிவர்கள் கூட ஒரு மாணவி அப்படி சொல்லியிருக்கிறார், நீங்கள் மட்டும் இல்லை என்றால், என்னை நெறிப்படுத்தவில்லை என்றால் நான் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இதெல்லாம் முற்றிலும் உண்மை. என்றால் நிறைய பேர் அவருடைய மனநிலையை யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய புகலிடமாக நான் இருந்தேன் என்பதை கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது வந்து அது வந்து உலகத்திலேயே அது மாதிரியான ஒரு உறவு வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. குழந்தைங்க மனப்பூர்வமாக வந்து போய் நேசித்து சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஆசிரியர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அம்மா அப்பா கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. உண்மை. நேராக போய் எங்கள் டீச்சர்கிட்ட தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து ஒரு கடுமையான ஆசிரியராக அமைஞ்சிட்டா அது வந்து நடக்காத வந்தோம். அதனால் நீங்கள் வந்து மிக சிறப்பான உங்கள் பணிகள் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க. அதற்கு அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய இலக்கிய பணிகள் பற்றி சொல்லுங்கம்மா. கல்லூரியில் சென்ற பொழுது எனக்கு ஒரு ஆண்டு மலர் கொடுத்தார்கள். 2ஆம் ஆண்டு படிக்கும்போது அதில் பார்த்தால் நிறைய பேர் எழுதியிருந்தால் எனக்கு இந்த கல்லூரி ஆண்டு மலரில் எழுதலாம் என்றெல்லாம் அப்பொழுது தெரியாது. அதை பார்த்த உடனே என்னுடைய சக மாணவர்கள் எனக்கு முன்னால் படித்தவர்கள் எழுதியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. நாம் எழுதக்கூடாது என்று அப்பொழுதே நான் ஆரம்பித்தேன். ஆனால் ரொம்ப அதிகமாக எழுதவில்லை. ஏனென்றால் நான் வேதியியல் தான் சேர்ந்திருந்தேன். அந்த ஆண்டு மலருக்காக மட்டுமே வருடம் 1-2 கவிதைகளை எழுதுவது எனது வழக்கமாக இருந்தது. பிறகு நான் முதுகலை தமிழ் சேர்ந்த பொழுது படைப்பிலக்கியம் என்பது ஒரு தாளாக இருந்தது. அப்படி எழுதும்போது அதில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்றெல்லாம் கொடுப்பார்கள். அதை எழுத வேண்டும். சிறுகதை, நாடகம் எல்லாவற்றையும் எழுத வேண்டும் அந்த படைப்பிலக்கியம் தாளிலே. அப்பொழுது என்னுடைய உடன் சக மாணவிகள் எல்லாம் என்னிடம் வந்து எனக்கும் ஒன்று எழுதி கொடுங்க அப்படின்னு அந்த கவிதைகளை மற்றவை அவர்கள் எழுதி விடுவார்கள். இந்த மரபு கவிதைகளை என்னிடம் தான் கொடுத்து ஒன்றை எழுதி தர சொல்வார்கள். அது எனக்கு பெரிய பயிற்சியாக இருந்தது. ஆனால் கூட அந்த இலக்கிய பணியை அப்பொழுது நான் தொடங்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் நான் முனைவர் பட்டம் நிகழ்த்திய போது எனது நெறியாளர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ ஒரு படைப்பாளியாகவும் ஒரு ஆய்வாளராகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது, பயணிக்க முடியாது. ஒன்று நீ ஆய்வை செய், இந்த படைப்புகளை எல்லாம் தூக்கி தூரவை அப்படின்னு என்று சொன்னார். அவருடைய அறிவுரையை நான் மேற்கொண்டு ஆய்வை மட்டுமே நான் சிந்தனை செய்தேன். பிறகு 2008 ஒரு மடிக்கணினி வாங்கினேன். அப்பொழுது அதை நான் பயிற்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது நானாக அதை வைத்துக்கொண்டு எனக்கு ஏற்கனவே தட்டச்சு தெரியும். ஆகவே ஏனென்றால் இந்த மடிக்கணினியை மெதுவாக அடிக்க வேண்டும் அல்லவா, என் மனதில் என்னெல்லாம் தோன்றியதோ அவற்றையெல்லாம் அடித்துக்கொண்டே போனேன். அது ஒரு நாடகமாக உருப்பெற்றது. சொர்க்கத்தில் நவபாரதம் என்பது அந்த நாடகம். அதற்கு சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் தான் அணிந்ததை மிக அழகாக கொடுத்திருந்தார். வெறும் நகைச்சுவை கொசுக்கடி, சரியான நகைச்சுவை சவுக்கடி என்று அழகாக கொடுத்திருந்தார். அதற்கு பிறகுதான் இத்தனை நூல்கள் என்னால் எழுத முடிந்தது. அது ஒரு ஆரம்பம். நீங்கள் வந்து எங்களுடைய நெறியாளர் சொன்னதை கேட்டுக்கிட்டு நான் எதையுமே எழுதலை, அதுக்கு அடுத்து தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கு விவேக் வந்து ஒரு அணிந்துரை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இதற்கு அடுத்து உங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுமா? அதுக்கு அடுத்து நிறைய புதுக்கவிதைகளை எழுதி கொண்டு வந்தேன், சிறுகதைகளை எழுதி கொண்டு வந்தேன். இடையில் ஒரு புதினம் கூட எழுதினேன். பிறகு இன்னொரு புதினம், 2 புதினங்கள் எழுதியிருக்கிறேன். இப்படி எழுதிக்கொண்டே வந்த பொழுது மரபு கவிதையிலே செல்ல வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். என்னுடைய கணவர் மிக மிக அருமையாக மரபு கவிதை எழுதுவார். அவரிடம் எனது கவிதை ஔவையார் குறித்து ஒரு 10 பக்கம் நான் எழுதி காட்டினேன். அப்போது அவர் சொன்னார், நீ மரபு கவிதை பக்கம் வராதே என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு வருத்தமாக இருந்தது. சரி, அது சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று விட்டுவிட்டேன். பிறகு ஔவையார் கல்லூரியிலிருந்து நான் புதுவைக்கு பணியிட மாற்றம் பெற்ற பொழுது அது பேருந்திலே பயணித்து கொண்டிருந்தேன். அந்த நேரம், அதாவது காரைக்காலிலிருந்து புதுவை வர வேண்டாம், குறைந்தபட்சம் 4 மணி நேரம், மீண்டும் செல்வதற்கு 4 மணி நேரம். இந்த 8 மணி நேரம், இன்னும் கேட்டால் 10 மணி நேரம் கூட ஆகிவிடும்.
10 மணி நேரத்தை வீணாக ஆக்குகிறோமோ என்று நினைத்த பொழுது மீண்டும் அந்த மரபு கவிதையை எடுத்து செய்வோம் என்றால் ஔவையாருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் கருதினேன். ஆகவே நான் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மாலை தான் நான் பயணிப்பேன் பேருந்தில். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலையே பயணித்து வந்து விடுவேன். ஏனென்றால் கல்லூரிக்கு செல்லும் பொழுது மறுநாள் அந்த தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக முதல் நாளே வந்து விடுவேன். அப்படி வரும்பொழுது ஔவையாரை பற்றி சிந்தித்து எழுதிக்கொண்டே வந்தேன். முழுக்க எனது ஔவையார் கவிதை நாடகம் பேருந்திலேயே எழுதப்பட்டது. அது வந்து 12,345 அடிகள், 1, 2, 3, 4, 5 என்ற வரிசையிலே அந்த அடிகளை நான் அமைத்தேன். அதற்கு தமிழக அரசு பரிசும் கிடைத்தது. என்னுடைய கணவருக்கு சிறந்த பதிப்பாசிரியர் பரிசும் அதற்கு கிடைத்தது. மொத்தம் 40,000 ரூபாய். அதில் கூட ஒரு 10,000 ரூபாய் எங்கள் வீட்டு அருகே இருக்கின்ற ஒரு பள்ளிக்கு அந்த ஜன்னல்கள், கண்ணாடி ஜன்னல்கள் போடுவதற்காக நாங்கள் அதை கொடுத்தோம். அப்படி அந்த பயணம் தொடர்ந்தது. அது மட்டுமல்ல, நற்றமை துளிப்பா 400 என்ற இன்னொரு துளிப்பா கவிதை, அதுவும் அந்த பேருந்திலே தான் எழுதினேன். 400 துளிப்பா கவிதையிலே அதையும் நான் இதை ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். நிறைய பேர் சொல்கிறார்கள் எனக்கு நேரம் இல்லை, ஓய்வில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்னை எங்கே அமர வைத்தாலும் சரி, எங்கே விட்டாலும் சரி, அங்கே ஒரு பக்க கவிதையை என்னால் உடனடியாக யோசித்து எழுத முடியும். எங்கே படிக்க வேண்டும், இல்லை என்றால் எழுத வேண்டும், இல்லை என்றால் சிந்திக்க வேண்டும். நான் 3ம் செய்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறலாம். கிட்டத்தட்ட 55 நூல்கள் வெளியிட்டு விட்டேன். துளிப்பா, மரபு கவிதை, புதுக்கவிதை, சிறுகதை, நாடகம், கவிதை நாடகம், அப்புறம் வாழ்க்கை வரலாற்று இலக்கியம். தமிழ்மொழி அவர்களை பற்றி ஒரு நல்ல நூலை எழுதியிருக்கிறேன். அது மிகச்சிறப்பாக சென்னையில் வெளியிடப்பெற்றது. இப்படி பல நூல்களை எல்லா களங்களிலும் எழுதியிருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ துளிப்பான்னு எடுத்துக்கிட்டால் கூட லிமர்புன், ஹைபுன், ஹைக்கு, சென்சியூ, இப்படி எல்லா தளங்களிலும் நான் எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது நிறைய அது குறித்த இலக்கணங்களும் படிக்கிறோம் இல்லையா, நாம் அவற்றை சாதிக்க வேண்டும். அதுவும் என்னுடைய நினைப்பெல்லாம் பெண்கள் சாதிக்க வேண்டும். அதிலே ஒரு ஆளாக தான் நான் என்னை நினைக்கிறேன். நான் நிர்மலாவாக நினைக்கவில்லை. பெண்களின் ஒரு பிரதிநிதியாக என்னை எப்பொழுதுமே நினைத்துக் கொள்கிறேன். அதனால் தான் இவற்றையெல்லாம் முனைப்போடு எழுதுகிறேன். ரொம்ப பேருந்திலேயே எழுதுறது ஒரு விஷயம் வந்து ரொம்ப விமானத்தில் கூட எழுதியிருக்கிறேன். அண்மையில் மலைத்தேன் என்ற ஒரு துளிப்பா நூல் வெளியிட்டிருக்கோம். அது விமானத்திலேயே எழுதுனது. ஒரு உலக சாதனை அதை வச்சு பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது வந்து வரலாற்றில் இடம்பெறும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு புதிய செய்தியாக இருக்கும். இது ஏற்கனவே செய்தி எல்லாருக்கும் தெரியுமா? நிறைய, அதாவது இதுவரை வந்த கவிதை நாடகத்திலேயே இதுதான் முதன்மையானது. அதிக அடிவரையறை. அதை பேருந்துல எழுதியிருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? அடிவரையில இருக்கு. ஆனா நிறைய பேர் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. என் நண்பர்களுக்கு தெரியும். அதனால் அது வந்து ஒரு புதிய செய்தியாக நம்மளுடைய புதுவை உலா வந்து எல்லாருக்கும் சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுடைய இலக்கிய பயணம் அப்படிங்கிறது வந்து எல்லா மேடைகள்லேயும் நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக கருத்துக்களை பதிவு செய்கிறீங்க. இந்த இலக்கிய பயணத்தில் உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? உலகத்தமிழ் பேரவை என்று வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அதில் நாங்கள் பன்னாட்டு கருத்தரங்குகள் கூட நடத்தி இருக்கிறோம். காரைக்காலில் மிகப்பெரிய அளவிலே மாங்கனி திருவிழா அந்த தருணத்திலே நிறைய விழாக்களை எடுத்து இருக்கின்றோம். இன்றும் அவர் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அது அல்லாமல் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் என்று நம்ம புதுவையில் இருக்கு. அங்கே நிக்கிய அறக்கட்டளை என்பதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய நூல்களை ஆய்வு செய்கின்ற ஒரு களமாக அதனை நாங்கள் அமைத்திருக்கிறோம். மற்றபடி என்னுடைய மாணவர்கள் சிலர் கூட நான் என்னுடைய சொந்த பணத்தில் அவர்கள் புத்தகங்கள் கூட போட்டு நான் அளித்திருக்கிறேன். ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கு பணிக்காக அது உதவும் என்று நான் ஆய்வு கட்டுரை நூல். ஆமாம், அவங்களுடைய இளமுனைவர் பட்ட ஆய்வு நூலை நான் அப்படி செய்திருக்கிறேன். இது கூடுதலாக வேறு இன்றைக்கி இருக்கிற இந்த மாணவர்களுக்கு, இளைய தலைமுறைக்கு, அதாவது இன்றைக்கு வந்து நம்ம வந்து யாருக்கு நம்மளுடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இளைய தலைமுறைக்கு தான். அதனால் இளைய தலைமுறை இன்றைக்கு வந்து திசை மாறி போய்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பேராசிரியராக, ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஒரு தாய்மை உணர்வுடன் நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய படியுங்கள்.
உங்களுடைய நூல்களை முதலில் படியுங்கள். ஏனென்றால் இப்பொழுது அந்த நூல்களை படிக்கின்ற வழக்கம் கூட குறைந்து விட்டது. முதலில் புத்தகம் வாங்க மறுக்கிறார்கள். அனைத்தையும் அலைபேசியில் இருக்கிறதே நாங்கள் அந்த வலைத்தளத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லுகின்றது தவறு. அனைத்தையும் நாங்கள் நகல் எடுத்துக்கொள்வோம், ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வதும் பெரும் தவறு. அவர்களாக பார்த்து குறிப்பெழுதி அப்படி எழுதினால்தான் பாடங்கள் சென்று பதியும். அப்பொழுதுதான் அதற்கு மேலும் அறிந்து கொள்கின்ற ஆர்வம் வரும். எப்பொழுதும் அலைபேசியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வழக்கத்தை இவர்கள் நிச்சயமாக விட வேண்டும் என்றால் இன்று கண் பார்வை நன்றாக இருக்கும்போது அதை செய்கிறார்கள். இன்னும் 10-20 ஆண்டுகள் கழித்து அவருடைய கண் பார்வை நரம்புகள் அனைத்தும் பாதிக்கப்படும் என்ற செய்தி பல வலைவலிகளில் வந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அதை மெத்தனமாக விட்டு விடுகிறார்கள். அதாவது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு இல்லாமல் இப்போது நன்றாக இருக்கும்போது இவற்றையெல்லாம் உணர வேண்டும். நிறைய நூல்கள் படிக்க வேண்டும், நிறைய சிந்திக்க வேண்டும், நல்ல நேர்மையும் உண்மையும் வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு என்ன படித்து என்ன நமக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்வது மிக மிக தவறான ஒரு சிந்தனை. நன்றாக படித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு துறையில் நாம் சாதிக்கலாம் என்பதுதான் உண்மை. நான் இந்த வேலைக்கு வரும்பொழுது அது யூபிஎஸ்சி அது குடிமை பொருள் அந்த இதில் வந்தோம். அதில் நாங்கள் வந்தபொழுது 565 பேர் அந்த நேர்முக தேர்வை டெல்லியில் சென்று நான் சந்தித்தேன். அதிலே 5 பேர் தான் எங்களை தேர்வு செய்தார்கள். அதிலே ஒரே பெண்மணியாக நான் தமிழ் துறையில் சேர்ந்தேன். அப்பொழுதே நான் முனைவர் பட்டம் வைத்திருந்தேன், ஆங்கிலத்தில் முதுகலை வைத்திருந்தேன், மராத்தி, ஹிந்தி, தெலுங்கு, பிரெஞ்சு இவற்றிலெல்லாம் ஏதாவது ஒரு பட்டய படிப்போ அல்லது சான்றிதழோ நிறை சான்றிதழோ எல்லாம் வைத்திருந்தேன், சுவடிகள் இப்படி. இதனால் தான் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ மிக எளிதாக நான் இத்தனை இந்தியாவிலேயே, அது இந்தியா என்று தான் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு என்று கூட அளவில் சொல்ல முடியாது, இந்திய அளவிலே நான் வந்து இருக்கிறேன் என்றால் அது அந்த காலத்தில் ஏன்னா அப்போ தான் முதலாக யூபிஎஸ்சி வருகிறது. அது பெரிய விஷயம். ஆனால் படித்து நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டால் எந்த நேர்முக தேர்வு சென்றாலும் நமக்கு அச்சமே இருக்காது. உடனடியாக நம்முடைய அறிவை பார்த்து நமக்கு பணி தருவார்கள். அதனால் எதிர்காலம் பற்றிய அச்சம் இவர்களுக்கெல்லாம் தேவையே இல்லை. பணியே கிடைக்கவில்லை என்றால் கூட நாம் ஏதாவது சாதிக்க முடிகின்ற இப்பொழுது நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கிறது. ஆனால் இளைய தலைமுறை பணியை பற்றி அச்சம் இல்லாமல் உங்களுடைய கருவூலத்தை நிறைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய ஒரு அறிவுரை. நிச்சயமாக இதை சொன்னாலே போதும். ஆனால் அறிவுரை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கேட்கும்போது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். நான் முன்மாதிரியாக இருக்கேன்ல, என்னை காட்டுகிறேன். அதை கேட்டு அதை மனசுக்குள்ளே கொண்டுட்டு போகும்போது தான் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமை நமக்கு கிடைக்கும். புதுவையிலே மலர் ராணி என்ற ஒரு விருது இருக்கிறது. அரசு வேளாண் துறை வாயிலாக நடத்துகின்ற இந்த போட்டி. அது காய் கனி மலர் கண்காட்சி நடக்கும். அதில் நம்முடைய செடிகளை எல்லாம் கொண்டு போய் வைக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் பார்வையிடுவார்கள். இப்படியெல்லாம் செய்து 4 ஆண்டுகள் தொடர்ந்து நான் மலர் ராணி விருது வாங்கினேன். 72 வெள்ளி பதக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு தங்கப்பதக்கமும், முதன்மை பெற்றதற்காக தங்கப்பதக்கமும் மலர் கிரீடமும் வைப்பார்கள். இதை நான் செய்திருக்கிறேன். இலக்கியம் என்றால் இலக்கியவாதிகள் இலக்கியத்தை மட்டும்தான் நோக்குவார்கள் என்பதல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, பிற துறைகளிலும் நாம் பாண்டித்யம் பெற வேண்டும் என்று. எனவே எங்கள் வீட்டிற்கு பஜங்கோவாலிருந்து மாணவர்கள்லாம் பார்வையிடுவார்கள் எங்களுடைய சிறந்த தோட்டத்திற்காக. நாம் இயற்கையை காக்க வேண்டும். எங்களுடைய வீட்டை விட எங்களுடைய தோட்டம் பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த தோட்டம் என்பது எங்களுக்கானது அல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஆனது. பறவைகள், அணில் இவையெல்லாம் உண்பதற்கான பழங்கள் எல்லாம் அவை தங்குகின்றதற்கு இடம் அனைத்தும் இங்கே இருக்கிறது. அதனால் இயற்கையை நாம் நேசிக்க வேண்டும், இயற்கைக்காகவும் நாம் கொஞ்சம் ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய தோட்டத்தை நாங்களும் பார்த்துருக்குறோம். ரொம்பவே சிறப்பாக, ரொம்ப அழகாக அதை பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி காலையில் கூட நீங்கள் அதெல்லாம் தான் பெருக்கிட்டு கூட்டிகிட்டு இருந்தீங்க, பார்த்தோம். ஒரு பேராசிரியர் இதையெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இல்லாமல் என்னுடைய ஈடுபாடு அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுறதுனால தான் மலர் ராணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இயற்கை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கையும் நம்மளை நேசிக்கும். அதன்படி வீட்டுக்கு ஒரு மரம் வளங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய செடி கொடிகளை வளர்த்திட்ருக்கீங்க. அதாவது இலக்கியத்தில் நான் கலை மாமணி, புதுவை அரசு. தோட்டத்துறையில் நான் மலர் ராணி. மலர் ராணியாகவும் கலைமாமணியாகவும் விளங்கி கொண்டிருக்கும் நிர்மலா அவர்களுக்கு
புதுவை உலா சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும், நேயர்களுக்கும், கலாவிசு அம்மையாருக்கும் எனது நன்றிகள்.